இந்த கொஸ்டினில் நமக்கு ஒரு 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு எல்சிஎம்மும் கொடுத்துருக்காங்க. ஹச்சிஎஃப் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த 2 நம்பர்ஸை பெருக்கி வர்ற வேல்யூவும் அதோட எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப்பை பெருக்கி வர்ற வேல்யூவும் சமமாக இருக்கும். எனக்கு ஹச்சிஎஃப் தான் தேவை. அதை நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். எல்சிஎம் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். கொண்டு போகும்போது டிவைடட் பை எல்சிஎம்னு வரும். இந்த எக்ஸ் அப்படிங்கிறது இந்த முதல் உறுப்பு. ஸோ இதை எனக்கு தேவையான மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். மற்றதெல்லாம் அப்படியே எழுதிப்போம். எக்ஸ் பவர் 4 எக்ஸ் க்யூபு. இப்போ இதுக்குள்ளேருந்து எக்ஸ் க்யூபை வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டா 12 எக்ஸ் க்யூப்னு வருமா? ஸோ இங்கே எக்ஸ் மைனஸ் 1 தான் இருக்கும். ஏன்னா ஒரு எக்ஸ் க்யூப் வெளியில் வந்துருச்சுல்ல. இப்போ இந்த பெரிய ஈக்குவேஷனை லைட்டாக சிம்பிளிஃபை பண்ணுவோம். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்குள்ளேருந்து எக்ஸ் ஸ்கொயரை வெளியில் எடுக்க போகிறேன். அப்போ 8 எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணுவோம், சமப்படுத்துவோம். இதையும் பெருக்குனா எனக்கு 2ன்னு வரும். இப்போ என்னென்னா 2 நம்பரை பெருக்குனா 2 வரணும். அதே 2 நம்பரை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டரில் இருக்கிற -3 வரணும். அப்படி ஒரு நம்பரை சூஸ் பண்ணணும். நான் 1 2 பெருக்குன்னா எனக்கு 2 வரும். ஆனால் -3 வர்றதுக்காக 2த்து பக்கத்துலேயும் மைனஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ 2ஐயும் கூட்டுங்க, -3 வரும். அப்போ 8 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2. அந்த -1ஐயும் -2ஐயும் எக்ஸோடு சேர்த்து எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக அந்த 12 எக்ஸ் க்யூப் ப்ராக்கெட்டில் எக்ஸ் மைனஸ் 1ன்னும் இன்ட்டு ஒய்க்கு பதிலாக இப்போ கண்டுபிடிச்சோம்ல 8 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எல்சிஎம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை அவனே கொடுத்துட்டான். ஸோ அதையும் எழுதுவோம். 24 எக்ஸ் க்யூப் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ எனக்கு இதுவும் கட்டாயிரும், இதுவும் கட்டாயிரும். இப்போ இதையும் அடிச்சிடலாம். இதால் அடிக்கும்போது 2ன்னு வரும். இது 2 கொண்டு அடித்தா 4ன்னு வரும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் எழுதிக்கலாமா? 4 எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு பேலன்ஸ் இருக்கா? ஸோ அதையும் எழுதிக்கிறேன். இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 1ன்னு எழுதிக்கிறேன். இதான் எனது ஹச்சிஎஃப்.